अस्मद्गुरु परमगुरुन्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेक रमावतीन् वन्दे जय वृन्दावनगरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रीम् जयति सकल विद्यावाहिनी जन्मशैलः जनिपत परिवृत्ति श्रांत विश्रांत शाकी निखिलकुमति माया सर्वरी बालसूर्यः निगम जलधिवैरा पूर्णचंद्रो यतीन्द्रः இந்த ஸ்லோகத்திலையும் பாஷ்யக்காரருடைய தன்மைகள் குணாதிசயங்கள் தான் சொல்லப்படுறது. அதாவது சாதாரணமா சொல்லணும்னு சொன்னா, போன ஸ்லோகத்துல எம்பெருமானாருக்கு பாஷ்யக்காரருக்கு 3 தேஜோ பதார்த்தங்கள் இருக்க சுடர்கள், அந்த 3 சுடர்களாகவும் பாஷ்யக்காரர் விளங்கினார். அக்னி, சந்திரன், சூரியன் இவர்களை போல விளங்கினார். அந்த மாதிரியான பெருமை அவருக்கு இருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல மலை, மரம், மறுபடியும் சூரியன், சந்திரன் இவாளுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை பாஷ்யக்காரர் கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்றது. அப்படின்னு சுருக்கமா சொல்ற போது அப்படி சொல்லுவார்கள். ஆனா இந்த இடத்துல மறுபடியும் அதேதான். அந்த ஆகர்ஷணான் நிகமாந்த சரஸ்வதீனாம் உச்சாட்டனானி பகிரந்தர் உபகவானாம் பத்தியானி கோரபவ சஞ்சர பீடிதானாம் ஹிருத்யானி பாந்தி யதிராஜ முனேர் வச்சாம்சி. அந்த மாதிரியா அவர் கிரந்தங்கள் சாய்க்கிறதுக்கு, அவருடைய கிரந்தம் அப்படி இருக்குதுன்னு வர்ணிச்சாலோ அந்த மாதிரி சாய்க்கிறதுக்கு 3 ஸ்லோகங்கள்ல அவருடைய பாண்டித்ய விசேஷம் அந்த ரகசிய திரயங்களை கொண்டு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பூர்வ ஸ்லோகத்தினால இவர் இந்த மாதிரி ஸ்வபாவங்கள் அனுஷ்டானத்தை உடையவராக இருக்கிறதுனால கேவலம் அங்க ஞான விசேஷத்தை சொல்லிட்டு திருமந்திரம், துவயம், கர்ம ஸ்லோகாதிகள் மூலமா அதெல்லாம் அப்படி நிஷ்ட உடையவராக இருக்கார் அப்படின்னு. அதனால அதெல்லாம் நிஷ்ட உடையவர்னா என்ன அர்த்தம்? வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஞானவான்னு அர்த்தம். அப்படி அந்த கோதை தமிழ் இவர் விவரிச்சார்னா மொத்தம் வேதாந்தத்தையே விவரிக்கிற மாதிரி ஆகப்படுது. ஏன்னா அது வேதமனத்துக்கும் வித்தாகமா இருக்கும். அதை போல சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம்னு சொல்றதுல அந்த மாதிரி ரகசியத்துல அவர் நிஷ்ட உடையவராக இருக்காருன்னா அதுல நிஷ்ட உடையத்துக்கு எல்லாம் தெரிஞ்சாதானே. அதனால இவருக்கு 9 கிரந்தம் பண்ணார் ஆகர்ஷணான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நிஷ்ட உடையவாழ ஆர்தே வெறும மந்திரத்தை இது பண்ணி அதனுடைய இது பண்ணா போறாது, அது அனுஷ்டான பர்யந்தம் இருக்கணும். அப்படி அனுஷ்டானத்தினுடைய சீலரா இருக்கார். அந்த அனுஷ்டான சீலரா இருக்கிறதுனாலதான் பெருமாள் தத்துவஸ்தானத்திலேருந்து அந்த திரிதாமனா இருக்க பெருமாள் 3 ஸ்தானத்திலேருந்தும் இருக்கிற பெருமாளும் இவர் உள்ள உறைந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன மாதிரி சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஞானம் இப்போ அங்க அனுஷ்டானத்தை சொல்லிட்டு அவருடைய ஞானம் எப்படின்னு சொல்லணுமோ இல்லை. அங்க திருமந்திர நிஷ்டரா இருந்தார், துவயைக நிஷ்டரா இருந்தார், சரவ ஸ்லோகத்துல நிஷ்டரா இருந்தார் அப்படின்னு சொன்னா அது தெரிஞ்சு போச்சு. பாஷ்யமெல்லாம் சாதிச்சதுனால தெரிஞ்சு போச்சு, நவ கிரந்தத்தை இது பண்ணதுனால. ஆனாலும் அதுக்கு
நவகிரந்தம் பண்ணத்தினால தெரியுது. அதுக்கு அடியில என்ன இருக்குது பூர்வத்துல அப்படின்னா 105 சொன்னாலே சொல்லாறு தமிழொரு மூன்றும் சுருதிகள் 4 எல்லையில்லார நெறியாவும் தெரிந்தவன் அப்படி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவருடைய ஞான விசேஷம். தன் நிஷ்டதா இருக்காரு நாங்க சொன்னா அந்த நிஷ்டத்துவம் எப்படி இருக்கும்? இப்ப இதுல பூர்வ ஸ்லோகத்துல அனுஷ்டான வரதா இருக்காருன்னா எப்படி இருக்கும்னா அந்த ஞானம் அப்படி அதீதமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த நவ கிரந்தத்தை பண்ணிருக்க முடியும். சரி, அந்த ஞானத்தை தான் இந்த இடத்துல விசேஷமா சொல்றேன். ஆபாதுதா மலை மரம், அப்புறம் சூரியன் சந்திரன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சாமியமா அவருடைய குணாதிசயங்கள் இருக்குதுன்னு அது இல்லைன்னு சொல்லல, அது இருக்குது. ஆனா அது சொல்லார் தமிழொரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லா அறநெறி ஆகும் தெரிந்தார். சொற்கள் நிறைந்ததா இருக்கக்கூடிய அழகா இருக்கக்கூடிய தமிழ், இயல் இசை நாடகம் அப்படின்னு தமிழ் 3 விதமா இருக்கு. அதனால இயல் இசை நாடகம் அப்படி இப்படி இருக்குதுன்னு சொன்னா இது பொதுவா தமிழ்ல சொல்றாளே தமிழாள்லாம் அந்த இயல் இசை நாடகம் அதே இயல் இசை நாடகம் தான். ஆனா அதுல விசேஷிச்சு என்னது, இந்த ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகள் இருக்குதே, இது இந்த இயல் இசை நாடகத்தை கொண்டதுதான். எப்படி அப்படின்னு சொன்னா இசைப்பா இயற்பா அப்படின்னு இருக்கு. இயல் அப்படின்றது இயற்பா, இசை அப்படின்றது இசைப்பா. இந்த இசைப்பாவா இருக்கக்கூடிய இந்த 3 ஆயிரம் இருக்குதே, அததான் தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல். தாளம் வலம்புரி என்ன நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல். இந்த தமிழ் மறைய தாளத்தோட அந்த மாதிரி தந்தாரு. அதனால அது அபிநயமெல்லாம் பிடிக்கிறது நாடகம்தான். நாடகத்துல அபிநயாதிகளோட கூட அவன் இந்த விஷயத்தெல்லாம் இது பண்ண. அதனால இந்த சொல்லாறு தமிழ் ஒரு 3, அதாவது இந்த தமிழ்ல ஒப்பற்றதா இருக்கக்கூடிய சொல்கள்லாம் எப்படி செவிக்கு கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே. அதுக்கப்புறம் சொல் பணிசையாயிரம், நீ என்ன வருஷலா கியூவில் நிக்கிறது ஒவ்வொரு பதமும். இந்த பதத்துக்கு அப்புறம் நான், இந்த பதத்துக்கு அப்புறம் எனக்கு பின்னால அவர், அவர் 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 அவருக்கு பின்னால நான், அவருக்கு பின்னால நான், என்ன போட்டுக்கோ. வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் அப்படின்னு ஒவ்வொரு பதமும் வருஷலா வந்துட்டே இருக்கு. சொல்லார் அதான் என்னது சொல் பணிசையாயிரம் அப்படின்னு ஆழ்வார். அப்படி இருக்கக்கூடிய சொற்கள்லாம் நிறைஞ்சி அப்படியே இருக்கக்கூடியதான சொல்லாறு தமிழ். அது அப்படி சொற்கள்லாம் நிறைஞ்சிருக்கிறது எதில் இருக்குது? தமிழ்ல. அது ஒரு 3 ஒப்பற்றதான இயலிசை நாடகமா இருக்கக்கூடியதா. அதுக்கப்புறம் அப்படி ஏன் அதை முதல்ல சொன்னார்? சுருதிகள் 4 தான் முதல்ல சொல்லணும். ஆனா சொல்லார் தமிழ் 3 சுருதிகள் 4 அப்படின்னு சொல்றார். அந்த சுருதிகள் 4 ஏன் பின்னால சொன்னார் அப்படின்னு சொன்னா, இதுதான் பெருமாள் இந்த லோகத்தை தன்வயமாக்கிறதுக்காக உபகார அதிசயங்கள் பண்ணிட்டே வரான். அந்த மாதிரி நம்முடைய பிராப்தி விரோதியெல்லாம் ஒழிக்கிறதுக்காக அந்த உபகார அதிசயங்கள்லாம் பண்றானே, பண்ணிட்டு வரது அபிநவமா ஒரு தசாவதாரமா ஆழ்வார்களா அவதரித்து அவளை மேகங்கள்லாம் சமுத்திர ஜலத்தை வாங்கி தண்ணீரா, சர்வோபஜீவமான தண்ணீரா, உப்பு தண்ணிய அது முகந்து
எல்லாருக்கும் உதவக்கூடியதான தண்ணீரா, குளிர்ந்த நீரா அது உமிழ்ந்த, அத போல வேதார்த்தங்கள்ல வேதாம்சம் மொத்தத்தையும் வாங்கி சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையிலே சங்கிரகித்து காட்டியும்னு சாய்க்கிற சுவாமி தேசிகன். அதாவது அது எல்லாரும் இத அதிகரிக்கலாம். வேதம்னா அப்படி இல்லை, அதுக்கு இருக்கு அவதி இருக்குது. இவன் இன்னார் தான் பண்ணலாம், இன்னார் பண்ணக்கூடாது. அதனால அப்படி ஏற்றம் உடைத்ததா எல்லாருக்கிட்டையும் தானே பெருமாள் பறந்து இருக்கான். எல்லாருக்கிட்டையும் பறந்து இருந்துட்டு அப்போ அவனை ஸ்தோத்திரம் எல்லாரும் பண்ணலாமோ இல்ல. அப்போ அந்த இதெல்லாம் என்ன பண்ணும்? இருக்கார் மொழியார் நெறியிழுக்காமை உலகளந்த திருத்தாளினை நிலத்தேவர் வணங்குவர். பூசுராளா இருக்காளே இந்த பிராமணாள், அவள்லாம் எப்படி உன்னை வணங்குறான்னா இருக்கு வேத மந்திரங்களை சொல்லி உன்னை முறை வழுவாம ஏத்துற. இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாளினை, நீ என்ன பண்ண? உலகம் மொத்தத்தையும் அளந்த உன் தாளால. என்னத்துக்கு? உன் சொத்துன்னு காமிக்கிறதுக்கு. நீ எல்லாத்துக்கும் பட்டா சர்வே நம்பர் கொடுத்துருக்க உன் சொத்து. அப்ப அந்த திருத்தாள அவள்லாம் முறை வழுவாம இருக்கு வேத மந்திரங்களை சொல்லி ஏத்துறா. நான் என்ன பண்றேன்? யாமுமவா ஒரு நிலத்தாலே நிலத்தேவர் வணங்குவர், யாமுமவா ஒருக்கா வினையோடும் எம்மோடும் வந்து எனக்கு என்ன பண்றது? எனக்கு ஏதோ வினை, அதனால நான் என்ன பண்றேன்? கருக்கா சில பேர்லாம் கூறு கட்டின பழத்தை வாங்குவான். வண்டி வண்டியா மாம்பழம் கொட்டி கிடக்கும், கூவான் இவ்வளோ அவ்வளோன்னு. ஆனா அப்படி கொட்டி கிடந்தா கூட அதை வாங்கறதுக்கு சக்தி இல்லாதவா கொஞ்சம் அடிப்பட்ட பழம், கொஞ்சம் பிஞ்சிலேயே பழுத்த பழம், அந்த மாதிரி இருக்கிறத கூறு கட்டி விற்பான். அது ஒரு பழம் வாங்கக்கூடிய துட்டுல இது 10 பழம் வந்துடும். ஆனா அந்த ஒரு பழத்தினுடைய ருசியை இதுல அனுபவிக்க முடியாது. ஏதோ அடிப்பட்ட பழத்துல வேணா அந்த ருச்சி இருக்கும். ஆனா அந்த பழத்தை இவன் தள்ளினான்னு ஒரு இதுதான் கிடைக்கும். முழு பழமும் அந்த ரசவத்தா இருக்காது. இல்லைன்னா வெம்பி போனதா இருந்தா அதுல முழு பழம் இருக்கும், ஆனா ரசம் தெரியாது அதுல. இது ரசமா இருக்கும், ஆனா அடிபட்டு அழுகி போய் அதெல்லாம் மொத்தம் தள்ளிவிட்டா கொஞ்சம் போற ஒரு துண்டு கிடைக்கும். அதான் யாமுமவா ஒரு காவினையோடும் எம்மோடும் நொந்து கனியின்மையின். அந்த வண்டி வண்டியா அப்படியே பார்க்கறதுக்கு அந்த மாம்பழம் அப்படியே கவரும், கண்ணை கவரும், மனம் மூக்க கவரும், அதை பார்க்கவே நாக்குல தண்ணி சொட்டும். அப்படி இருக்கக்கூடியதான பழம் என்ன நொந்து கனியின்மையின். அது எனக்கு வாங்கறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்லாததுனால கனி இல்லாத கருக்காய் கடிப்பவர் போல் பிஞ்சி வெம்பி போனது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாளே. அத போல திருநாம சொல் கற்றனமே, உன்னுடைய திருநாம சொல்ல நானே கத்தி உன்னை ஏத்துறேன் அப்படின்னா. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த வேதத்தின் பொருள் நிற்க பாடி அவர் என்ன பண்ணார்? இது பண்ணார். அதனால சொல்லார் தமிழ் ஒரு மூணும். இப்படி சர்வ வியாபியா இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எங்கெங்க வியாபிச்சிருக்கானோ அந்த வியாப்தமான பதார்த்தங்கள்லாம் அவனை ஏத்தனமோ இல்லை. அதுக்காக அவளும் ஓரளவுக்கு முறையோடு தெரிஞ்சுட்டு தானே ஏத்தணும். இப்போ ராஜா ஒருத்தர் போய் இது பண்றா அப்படின்னு சொன்னா ராஜாக்காக ராஜா பாஷையில் அவளால் பேச முடியாது. அவளுக்கு என்ன பாஷையோ அந்த பாஷையில தான் தங்களுடைய குறைகள்லாம் சொல்லுவா. ராஜா அதை பரிசீலனை பண்ணி பண்ணுவான். அந்த மாதிரி அப்படி ஏத்தலாமானாலும் இப்படி வைதிக ரீதியா ஏத்துறதுக்கு அவளுக்கும், ஏன்னா இவாளும் நிலத்தேவராரா பிறவி மூலமா, அதாவது பிராமணாதி ஜன்மம் எடுத்து அதுக்கு உண்டானபடி வேதங்கள்லாம் ஓதி திஜம் இருந்து நிலத்தேவரா அவ இருக்கா பூசுராளா.
ஆனா இவாள்லாம் எப்படி, மற்றவாள்லாம் எப்படின்னா அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ன அனைத்து உலகத்தில் இருக்கவாள்லாம் இந்த மாதிரி திருநாம சொல்ல கற்று, திருநாம சொல்ல என்ன பண்றது, கிருதயுகத்துல தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞே திரேதாயாம் துவாபரேட்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசம். தியானம் கிருதயுகத்துல பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, திரேதாயுகத்துல யஜ்ஞம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, துவாபர யுகத்துல அர்ச்சனம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, அது கலியுகத்துல நாம சங்கீர்த்தத்தினாரு. அந்த 3 யுகங்கள்ல அதெல்லாம் பண்ணாக்கா மோட்ச உபாயமான பக்தி பண்றதுக்கு யோக்கியத்தை வரும். அந்த 3 யுகங்கள்ல தியானம், யஜ்ஞம், அர்ச்சனை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதெல்லாம் அந்தந்த யுகத்துல பண்ணா அது என்ன, அது இவாளுடைய உபாய விரோதி பாபத்தை போக்கடிச்சு உபாயம் பண்ணால் சரி அந்த பக்தி யோகத்தை பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்படிப்பட்டதான அந்த பெருமாளை சரணடையக்கூடிய தன்மை. அவளும் கால விளம்பம் பொறுக்க முடியாதுன்னா அவளும் பிரபத்தி யோகம் பண்ணலாம். அதான் மோட்சோபாயத்தை பண்ணக்கூடிய தன்மையை அது அந்த யுகத்துல கொடுக்கும். அதெல்லாம் பண்ணாக்கா இந்த யுகத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே அந்த உபாய விரோதி பாபத்தை போக்கடிச்சுடும், உபாயத்தை அனுஷ்டிக்க முடியும். அதனால நொந்து கனியின் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாம சொல் கற்றனமே அப்படின்னு சாய்க்கிற. அப்போ அவள்லாம் அந்த திருநாமத்தெல்லாம் சொன்னான்னா, கோணமான கோவிந்தான்னு சொன்னா கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணுவன். இருந்தா கூட இன்னும் அத அர்த்தத்தோட தெரிஞ்சுட்டு பண்ணலாமோ இல்லை, அதுக்குதான் திருவாய்மொழியெல்லாம் பண்ணிருக்கு. அதனால சொல்லாறு தமிழொரு மூன்றும் அத முதல்ல சாய்த்த. இவருக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, ராமானுஜனுக்கு தமிழ் தெரியும், அவருக்கு சொல்லலாம் நிறைந்த தமிழ் பிரபந்தம் தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் என்னடா அது தமிழ் மாத்திரம் சொல்றீங்க, அவ்வளவுதான், அது மூலம் கிடையாது, அவர் என்ன இதெல்லாம் வேதம் ஓதறதுக்கு யோகியத்தை இல்லையா அப்படிலாம் நினைக்காது. சுருதிகள் 4ம் தெரிஞ்சா போருமா, அதுக்கு அர்த்தமெல்லாம் நன்னா தெரிய வேணாமா? அந்த அர்த்தங்கள்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, தர்மசாஸ்திராதிகள், இதிகாச புராணங்கள், மீமாம்சா சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் இதெல்லாம் தெரியணுமோ இல்லோ. அதனால எல்லையில்லார நெறியாவும் தெரிந்தவன் அப்படின்னு அந்த ரீதியில தான் இந்த ஸ்லோகத்துல ஜெயத்து சகல வித்யா வாகினி ஜென்மசா அப்படின்னு இங்க சொல்ல போறேன். இப்படி எல்லாம் ஞானவானா இவர் இருக்கார் அப்படி. அதனால இந்த 9 கிரந்தம் பண்ணாரு. ஆகர்ஷணானி, உச்சாட்டனானி அப்படின்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, பத்தியானி, ஹிருத்யானி அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் அவர் அந்த மாதிரி இருக்கார். இப்போதான் அதனால சொல்லார் தமிழ் மூணும் இது இந்த சம்பிரதாயத்திலேயே பாருங்க, பிரசங்கா சொல்றேன். ராமானுஜனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னா, முதல்ல பிரபந்தம் தெரியும், அப்புறம்தான் வேதமெல்லாம். சரிதானே? இவருக்கு கீழே ஒருத்தர் மறுபடியும் ஸ்ரீரங்க ரங்கநாதனுடைய துரந்தரா இருந்தார், ஸ்ரீகாரிய துரந்தரா பட்டர். அவரு கூட மேல் நாட்டுல வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்காருன்னு இவர்கிட்ட சொன்னா, அங்கேருந்து வந்தவா திருப்பி இங்கேருந்து போய் அவர்கிட்ட ஸ்ரீரங்கத்துல பட்டர்னு ஒரு மகா மேதாவி இருக்கார் அப்படின்னு. ஆனா மேல்நாட்டு வேதாந்திக்கு அதீத ஞானம் அவர். சரி, அப்போ இவர் என்ன பட்டர் ஒருத்தர் இருக்காரு அங்க அப்படின்னு ஒண்ணு, அப்படியா அவ்வளவு விசேஷஜர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு ஒண்ணு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். திருநெடுந்தாண்ட சாஸ்திரம் தெரியும்னுட்டா. அவர் அதை கேட்ட மாத்திரத்தினாலே அவர் ஃபெயிண்ட் ஆயிட்டார், தீர்ந்து போச்சு. என்னடா இது மாதிரி ஒரு சாஸ்திரமே நம்ம கேட்டது இல்லையே. அதுக்கப்புறம் பட்டரை அங்க வர சொல்லி
பட்டர் அப்படி போய் மேல்நாட்டில் இந்த திருநெடுந்தாண்டன் சாஸ்திரத்தை சொல்லி தான் அவர் வைஷ்ணவத்தாக்கு ஆக்கினார் விசிஷ்டாத்வைதம். இதுல இருந்து எதுக்காக இதை சொல்ல வரோம்னா, நம்ம சம்பிரதாயமே இந்த திவ்ய பிரபந்தத்தை கொண்டு பிரதானமா கொண்டிருக்கு. ஆனா இந்த திவ்ய பிரபந்தம் என்ன எப்படிப்பட்டது? மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடு. ஏதோ வெறும் வேதத்தினுடைய உட்பொருள் நிற்கப்பாடல. வேதியர் வேதத்தின் உட்பொருள் என்ன? வேதத்தை அனவரதம் ஓதரால அந்த வேதியர்களுடைய வேதம்னு சொல்லப்பட்டது. ஏன் வெறும வேதியர்னு சொன்னாலும் போறோம். என்ன வேதியர் வேதத்தின் பொருள். ஏதோ எனக்கு இந்த மந்திரம் தெரியும் அந்த மந்திரம் தெரியும் ஏகதேசமா பில்லி சூன்யமெல்லாம் ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரியான மந்திரங்கள் மாத்திரம் தெரிஞ்சு தன் நிஷ்டனா இருந்து அவ ஏதோ பண்றாளே, அந்த மாதிரி இல்லை. வேதியர் வேதத்தின் உட்பொருள். வேதத்தினுடைய பொருள் என்ன, உட்பொருள் என்ன, அது சாமானிய வேதம் இல்லை. அதாவது இப்போ போன ஏதோ 6 குறையா தெரிஞ்சுட்டு அதை ஏதோ இது பண்ணி ஏதோ அஷ்ட சித்தியெல்லாம் ஏதோ ஒரு சித்தி பெற்று இதெல்லாம் ஓட்டின்னு இருக்காளே, அந்த மாதிரி இல்லை. வேதியர் வேதத்தின் உட்பொருள். வேதியர் வேதத்தின் உட்பொருள் மாத்திரம் இல்லை, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். எப்படி? அந்த வேதம் மொத்தம் முழுசும் மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் அப்படின்னு சொல்லி மொத்தமே எம்பெருமானதான் சொல்றது அப்படின்னு சொல்றாளே, அந்த மிக்க வேதியர். வேதியர் வேதத்தின் பொருள்னா பூர்ணமா அத்தியனத்தை பண்ணிட்டு பிரம்ம யஜ்ஞமெல்லாம் பண்ணிட்டு வேதத்துல சொன்னபடிக்கு ஏதோ ஒரு யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு ஏதோ ஒரு இந்த அல்ப பலன்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஏதாவது அல்ப பலன் தான் இந்த சரீரத்துல மாத்திரம் இல்லை, இந்திராதி பதங்கள்லாம் பண்றதுக்காக அஸ்வமேத யாகம் அந்த யாகம் இந்த யாகம்லாம் சொர்க்கார்த்தமெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வேதியர் வேதத்தின் பொருள். மிக்க வேதியர் அதாவது மொத்தமே எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி மொத்தமே எம்பெருமானுக்கு இது உடலா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம பண்றது எல்லாமே அவனுடைய ஆராதனம்னு வேதத்து மூலமா தெரிஞ்சுட்டு பண்றாளே, அப்படி இருக்கக்கூடிய மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்கப்பாடு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வேதம் தான் இந்த தமிழ் வேதம் தான் இந்த சம்பிரதாயத்துக்கே ஆணிவர். இப்படி இருக்குச்சே இந்த வடகலை தெங்கலை சண்டை காஞ்சிரும் அது இது அது மாதிரி இருக்குது. வடகலையாரெல்லாம் இதை மாத்திரம்தான் சொல்லுவா. இதை இது பண்ண மாட்டா. என்ன இது பண்ண மாட்டா? தமிழை அவ அதிகமாக கொண்டாட மாட்டா. ஆனா அப்ப நீ வேதத்துக்கு என்னன்னா ஃபெயிலியர் ஆகிட போறது, அவளும் தமிழ் எடுத்துப்பா நாங்களும் வேதத்தை எடுத்துப்போம் அப்படின்னு கொஞ்சம் போற தொட்டுக்கிறது. இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊரை ஏமாத்திட்டு வைஷமியம் பண்ணிட்டு எல்லாம் இருக்காரு. இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, பசங்காத சொல்றேன். அதனால இந்த இடத்துல என்ன சுவாமி சொல்லார் தமிழ் 3 சொன்னது யாரு? இந்த தேசிக நான் சொன்னேன் அமுதனார் தானே அப்படின்னு கேட்கலாம். அமுதனார் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஜெயதி சகல வித்யா வாகிஞ்சன்னு சொல்லி தேசியர் சொல்லியிருக்கேன். எத்தனையோ இடத்துல அமுதனாருக்கும் தேசியனுக்கும் இதுவரையிலே 4ல் ஒரு பங்கு 3ல் ஒரு பங்கு ஆயிருக்குது. இப்பவே காமிச்சிருக்கோம். எத்தனையோ அமுதனார் திருவள்ளமும் தேசிகன் திருவள்ளமும் அதான் அமுதனார் திருவள்ளத்தை அடியொத்தி தான் தேசிகன் அப்படியே பாஷிகாரரை இது பண்றார். அப்படின்னு அமுதனாரும் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் சொன்னார். இவரும் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் முதல் நாளே பிரதிஜை பண்ணார், முதல் ஸ்லோகத்திலேயே. என்ன ஆன மாதிரி இருக்குது. சரி, என்ன இப்போ சொல்லாத அதனால சரி அமுதனார் இருக்குது அப்படின்னா கூட அமுதனார் பண்ணார்னா கூட அந்த அமுதனார் பண்ணார்ன்ற ஒரே தோஷத்துக்காகவே நீங்க அந்த பிரபந்தத்தை எடுத்துக்கவே இல்லை. 4000 இன்னைக்கும் சேர்த்துக்கல. அத்தியாபி சேவாகாலம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ரங்கநாதன் நியமிச்சான், காலாகாலமா அது நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுடைய மாறுதலான எண்ணத்தை நேற்று நடந்து இன்னைக்கு நடக்குது, போன மாசம் அந்த சாத்து முறைக்கு 150 சேவிச்சோம், இந்த மாசம் இந்த சாத்து முறைக்கு சேவிக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, நீ போயிட்டு வா அப்படின்னு அவெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு அது பிராச்சீன வழக்கம் நடந்துட்டே இருக்கிறதுனால அது நடந்துட்டு இருக்குது. புரியுதா? இவா ஒன்றும் ராமானுஜாதிய புஸ்தகத்துல 4000 முற்றி துண்ணாவுக்கு தான் அது தனியே போட்டிருப்பான் ராமானுஜாதி. அதுக்கப்புறம் உபதேசத்தினால அந்த மாதிரி இது ஒண்ணு.
ஆனால் சொல்றாள் சுவாமி அனத்தியனம்னா அனத்தியனத்தை சொல்லாது இருக்கா 4000 சொல்ல தேவையெல்லாம் இது சொல்றாள் சுவாமி அப்படின்னா அது ஏதோ கோவில்ல அந்த காலத்துல கோவில்ல வந்து இருந்தவாள்லாம் ஒரே நாள்ல எல்லாரும் மாறிடுவாளா அதனால கொஞ்சம் கொஞ்சமா தெங்கலையா மாறிண்டு வரைச்சு அந்த கான்செப்ட் வரத்துக்குள்ளேயும் இது அதுக்குள்ளேயும் இது பிராச்சீன வழக்கம் அப்படியே வந்துடுச்சு முழுசா தெங்கலையா ஆனாவட்டும் அவளால் பண்ண முடியல அதுக்காக நடந்துருக்கு சரி அதனால இந்த சம்பிரதாயமே இப்படி இந்த திவ்ய பிரபந்தத்தை வச்சு அதனாலதான் சுவாமி தேசிகன் பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் அப்படின்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்றது எதுவானா அது மாத்திரம் இல்ல சாச்சாகஸ்ய பிரசூதி அகஸ்திய சம்பந்தமான ஆர்ஷத்துவம் இதுக்கு உண்டு அதனால ரிஷி சம்பந்தம் இல்லாத பாஷை இல்லை இது அப்படின்னு ஸ்தாபித்து ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவத்தை பண்ண வச்சார் அதே மாதிரி காஞ்சிபுரத்துலையும் கருட சேவையில ராஜவீதியில சேவாகாலம் பண்ண வச்சார் யாரு சுவாமி தேசிகன் தான் வேற யாரும் எந்த ஆச்சாரியும் இல்லை அதுக்காக எதனால என்ன சுவாமி தேசிகனுடைய வழி தோன்றலா இருக்கக்கூடிய அடியவர்களா இருக்கக்கூடிய நாமும் இந்த பிரபந்தத்தை கொண்டாடின்னு தான் இருக்கும் அதாவது எதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும் தாயாரும் இருக்கா பத்னியும் இருக்கான்னா தாயாருக்கு எவ்வளோ கௌரவம் கொடுக்கணுமோ அவ்வளோ கௌரவம் கொடுக்கணும் பத்னிக்கு எவ்வளோ கௌரவம் கொடுக்கணுமோ அவ்வளோ கௌரவம் கொடுக்கணும் இதை மாற்றி வந்து கொடுக்க முடியாது கொடுத்தா தப்பு அது ஆனால் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் இது வந்து இது என்ன இந்த மாதிரி உதாரணம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஒருத்தனுக்கு தாயாருக்கும் தாயார் இடத்துலையும் 2 அங்கங்களுடைய சம்பந்தம் உண்டு ஜனிக்கிற காலத்துல ஆரம்பத்துல வளர்ற காலத்துல பின்னாள்ல பத்னி வந்தாவிட்டு பத்னி இடத்துலயும் அந்த 2 சம்பந்தம் உண்டு அதாவது 2ன்னா அது அனர்த்தம் ஆயிடும் அதாவது ஒரு குழம்பி இரு கன்னி ஒட்டகப்பால் உப்புடன் பால் மோருடன் பால் மாதர்த்தம் பால் அப்படின்னு எடுத்திருக்க அதனால ஸ்திரீகளுடைய பாலை சாப்பிட்றது தப்பு சாஸ்திர விரோதம் இவன் வந்து தாயாருடைய சம்பந்தம் இருக்குது அதே மாதிரி பின்காலத்துல பத்னியுடைய சம்பந்தம் ரெண்டு அவயவங்களுடைய சம்பந்தம் இருக்குதுன்னா உடனே அந்த பால் சாப்பிடலாம் போல இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது என்ன அதனால ஏதோ ஒரு விதத்துல அனுபவ மாத்திரத்தை சொல்லப்பட்டது உடனே தாய்ப்பாலை பருகின மாதிரி பத்னியினுடைய பாலையும் பருகலாம் போல இருக்குது இவர் சொல்லிட்டாரு உபன்யாசத்துல அப்படின்னு தப்பு தெரியாதவா வந்து அது சரின்னு எடுத்துக்கிறதோ விஷயம் தெரிஞ்சவா இவர் வளர்றாரு தப்பா சாஸ்திரத்தை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றது எதுவுமே இதுல வேண்டாம் அதனால 2 இடத்துலயும் இவனுக்கு சம்பந்தம் இருக்கு அதாவது ஏகாந்தமா மறைஞ்சு இருக்கக்கூடிய அவயவங்களுடைய சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்றதுக்காக இதை சொன்னேன் அது தவிர பால் பருகத்தை பத்தி இப்ப சொல்லலை சரி அது ஏன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லிட்டதுனால அந்த ஒரு சந்தேகம் வந்து கூடாது அதனால பத்னிய எப்படி கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடணும் தர்ம பிரஜார்த்தம் வினீமகே அப்படின்னு கை கொண்டிருக்கான் கை பிடிச்சிருக்கான் அதுபடி அவளை நடத்தணும் தாயார் வந்து தனக்கு குடியிருந்த கோயிலா இருக்கிறதுனால கடைசி வரையில் அவளை சம்ரக்ஷணம் பண்ணணும் அதனால அவளிடத்துல மதிப்பு என்னைக்கும் குறையாம இருக்கணும் அவளுக்கு அவளுடைய அப்ரீத்தியை சம்பாதிக்காம இருக்கணும் அவளுக்கு பிரீத்திக்கு பாத்திரமா இவன் இருக்கணும் அதனால அவளையும் கொண்டாடணும் இவளையும் கொண்டாடணும் தர்ம பிரஜார்த்தம் விளிமகன் தர்மார்த்தம் பிரஜார்த்தம் அவளை கை கொண்டிருக்குன்னா இவளையும் கைவிடக்கூடாது கடைசி வரையும் காப்பாற்றும் அதான் அதனால உடனே பிரபந்தத்துக்கு என்னமோ அதை போல வேதத்துக்கு என்னமோ அதை போல நாம தேசிய சம்பிரதாயத்தை நாம அந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனா இது நமக்கும் தெரியறது இல்லை அவ இதராளா இருக்கக்கூடியவா இந்த இன்னொரு பிரிவு நம்ம வந்து குறை சொல்லிண்டு வெளியெல்லாம் வந்து துஷ்பிரச்சாரம் பண்ணிண்டு நியாயஸ்தலங்கள்ல கூட இந்த மாதிரி எல்லாம் இவாளுக்கு அது கிடையாது இது கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டு போயிண்டுங்க. அதுக்காக இங்க பசங்க இந்த விஷயத்த சொன்னோம். அதனால ரெண்டுமே உபய வேதாந்தம்னு போட்டுக்கிறது நாம அவளும் போட்டுக்கிறா. ஆனா அன்வர்த்தமானது நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லாரும் பண்ணிட்டாளா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாரும் எது ஒண்ணுத்துலயுமே ஒரு திவ்ய பிரபந்தமே ஒரு ஆத்துல சொல்றான்னா எல்லாரும் சொல்லித்தான்னு அர்த்தமா இல்லை. அதே மாதிரி இங்க வேதம் சொல்றான்னா வேதம் மொத்த பேரும் எல்லா பசங்களும் சொல்றான்னு அர்த்தமா? 4 பசங்க இருந்தா 2 பசங்க சொல்றா, 2 பசங்க சொல்லல. அந்த மாதிரி ஏத்த குறைச்செல்லாம் அது வேற விஷயம். அதனால ரெண்டுத்தையும் தான் உபயவேதம். எதுக்கா இந்த வார்த்தை வந்ததுன்னா பாஷ்யக்காரருக்கு சொல்ல தேவும் சொல்லார் தமிழ் மூணும் சுருதிகள் 4ம் எல்லை இல்லாத நெறியாவும் தெரியும். அவருக்கு போய் அவருடைய பெருமையை பிரசம்சை பண்ணதே திருவிழந்தாண்டக சாஸ்திரம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம். அதுக்காக அதனால நாம உபய வேதாந்தின்னு ரெண்டுத்துக்கும் பிராதானியம் கொடுத்து இன்னும் கேட்டா அனுபவ விஷயத்துல வரைக்கே இதுதான் அதிகமா அனுபவிக்கிறது. அது கர்ம விஷயத்துல வரைக்கே அதை அதிகமா இது பண்றது. அது தாயார போல, இது பத்னியை போல. பத்னியோட வாழ்நாள் பூரா அனுபவிக்கிறோம். தாயாரோட அனுபவிச்ச காலம் கொஞ்சம், ஆனா வாழ்நாள் பூரா காப்பாற்றணும் அந்த அனுபவத்துக்காக, அந்த பிரயோஜன பட்டத்துக்காக. அதனால அப்படிதான் நாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நாளைக்கு அர்த்தத்துல தொடரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷரகோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.